நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க சீதா மேல எவ்வளவு அன்பு பாசம் காட்டினாலும் ஒரு பொண்டாட்டிக்கு தான் புருஷன் காட்டுற அன்புதானப்பா பெருசு. ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறத முக்கியமா நினைக்க மாட்டா. அவன் தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்கிறத தான் முக்கியமா நினைப்பா. நீ உன் கையால சீதாவுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து பாரு. அப்போ அவ முகத்துல நீ பாக்குற சந்தோஷம் இருக்கே, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுப்பா. அந்த சந்தோஷத்தை உன்னை தவிர அவளுக்கு வேற யாராலையும் கொடுக்க முடியாது. பாட்டி, சின்ன வயசுல இருந்து நான் எப்படி வளர்ந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லார் கூடவும் சேர்ந்து என்னால சந்தோஷமா இருக்க எனக்கு நேரம் இல்ல. எப்பவுமே எனக்கு பிசினஸ் பத்தி தான் யோசனை. அதனால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னால நடந்துக்க முடியல. என்ன ஏன் போக்கிலேயே விட்டுருங்க பாட்டி. சரி ராம், கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரியே நீ நடந்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் திட்டிட்டேன்னு நீ சாப்பிடாம இருக்காதப்பா. வாப்பா, வந்து சாப்பிடு வா. பாட்டி, நீங்க என் கூட இப்போ பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். நீங்க போங்க, நான் வரேன். சரிப்பா, கண்டிப்பா வா, வந்து சாப்பிடு என்ன. வா என்ன. நல்லா தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பண்ணணுமா? பால் காய்ச்சறது கூட நான் தான் செய்யணுமாமே. இந்த சித்ரா தேவியோட பெரிய தொல்லையா இருக்கு. சரி, வேற யாரையாவது விட்டு பால் காய்ச்சலான்னா எல்லாரும் அந்த சித்ரா தேவிய பார்த்து பயப்படுறாங்க. இந்த வீட்ல என் பேச்ச கேக்குறது கல்பனா மட்டும்தான். ஓகே ஓகே, அவளை வச்சு காய்ச்சிட வேண்டிதான் பால. கல்பனா, உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீங்கல்ல, என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்க? ஆமா வரமா. அப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் யாரு பண்றது? அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? எப்படியோ நீ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போய் நீ வேலை செஞ்சுதானே ஆகணும். இங்கே வீட்டு வேலையெல்லாம் நல்லா பழகிக்கிட்டா தானே போற இடத்துல நல்ல மருமகன்னு பேர் வாங்க முடியும். இங்க பாருங்க, நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த குடும்ப பொறுப்ப நீங்க ஒழுங்கா பாருங்க. கல்பனா, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். எனக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன? சித்ரா தேவியோட மக கல்பனாவும் தினேஷ்ங்கிற பையனும் ரகசியமா காதலிக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு.
என்ன கல்பனா, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? வேலை செய்யாம சும்மா இருந்தா இப்படிதான் உடம்புக்கு ஏதாவது வந்துரும். இப்பவே வேலை செய்ய கத்துக்கோ. இப்ப நீ என்ன பண்ற? கிச்சனுக்கு போய் பால் காய்ச்சி வைக்கிற. உடம்புக்கு எல்லாம் சரியாயிடும். போமா, ராணி வீட்டு கண்ணுக்குட்டி இல்ல? போ போ. இதே மாதிரி இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரையும் ஆட்டி வைக்கலாம். அசத்தடி பானுமதி பொண்ணு. ராம், ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாமா. உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. சீதாவுக்கு நீ சேலை கொடுக்க வரலன்னு பாட்டி உன்னை ரொம்ப திட்டாங்க. ஆபீஸ்ல உனக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கும். அதனால தான் உனக்கு பதிலா நான் சீதாக்கு சாரி கொடுத்துட்டேன். ராம், நீ லேட்டா வந்தது சரியா தப்பான்னு நான் சொல்ல வரல. சீதா மேல உனக்கு இருக்கிற கோபம் இன்னும் குறையலன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எல்லா நேரத்திலையும் நாம பண்றதுதான் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ராம், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், அதை கேப்பியாப்பா? சொல்லுங்கம்மா. கல்பனாவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையோட வராங்க. நீ எப்பவும் சீதா மேல கோவமா இருக்கிற மாதிரி அவங்க வரும்போதும் இருந்துறாதப்பா. இல்ல, இதெல்லாம் கல்பனா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்பா. ராம், எனக்காகப்பா. கல்பனா என் தங்கச்சிம்மா. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதாம்மா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. என்னால எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லம்மா, உங்க வார்த்தையை மீறி நான் என்னைக்காவது நடந்துக்கிட்டேனா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்பனா விஷயத்துல நான் ஒரு நல்ல அண்ணனா நடந்துக்குவேன். சரிம்மா, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பாய்மா. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், நீங்க சொன்ன சாமான்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு மேடம். சரி, எல்லாம் அப்படியே கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. ஓகே மேடம். டேய் பாலா, அண்ணா இதெல்லாம் எடுத்து உள்ள வைடா. உள்ள பத்திரமா எடுத்து வை. எதை உடைச்சிரா. எவ்வளவு ஆச்சு? 3000 ரூபாய் மேடம். இருங்க, நான் போய் கேஷ் எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம். பிரியா, சாமான்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்து அனுப்பு. அத்தை, அவங்க நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வரவங்க. செக் பண்ணணுமா? அது எனக்கு தெரியும். ஆனா உனக்கு கொடுத்த வேலைய நீ சரியா செய்யணும்னு சொல்ல வரேன். செக் பண்ணு. 1/2 மணி நேரம் ஆனாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என்னப்பா? ஓகே மேடம். வெளியே இருக்கிறத எடுத்துட்டு வந்துருங்க. ஏய் கல்பனா, இங்க வா. இதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். என்னால முடியாதுப்பா. அந்த பையன் பேர் என்ன சொன்ன?
இத செக் பண்ணணுமா? பண்றேன். சீக்கிரம் செக் பண்ணிட்டு தானே இருக்கேன். எல்லாம் செக் பண்ணிட்டேன். கரெக்டா இருக்கு. நான் என்னோடது மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன அந்த சித்ரா தேவி என்ன நினைச்சிட்டு இருக்கா? வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கால? குடும்ப பொறுப்பு கொடுத்ததுனால சமையல் செய்யறது நான் தான், பாத்திரம் கழுவுறது நான் தான், வீட்டை சுத்தம் பண்றது நான் தான். இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். அந்த தினேஷ பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றா. எப்படி இவ கிட்ட இருந்து தப்பிக்கிறது? இது அவ யூஸ் பண்ற கிரீம் ஆச்சே. பிரியா, காஸ்ட்லி கிரீமாவா வாங்குற? இனிமே நீ கிரீமையே யூஸ் பண்ண கூடாது. ஏன் கிரீமையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாளா? இருக்கட்டும், வர. மங்கா, இதெல்லாம் எடுத்து வை. சரிங்கம்மா. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண கிரீம். இத மாத்தி வச்சிடலாம். இந்த கிரீமை மட்டும் பிரியா போட்டா மவள நீ காலிடி. புது கிரீம். கல்பனா, கல்பனா, என்ன நீ எனக்கு வாங்கி வச்ச கிரீம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்ட? ஐயோ சாரி அண்ணி, எல்லாம் ஒரே கலர்ல இருந்துச்சா, தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க உங்க கிரீம். என்னையே பிளாக்மெயில் பண்றியா நீ? இருக்கட்டும், இந்த கிரீமை யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில கிரீமையே யூஸ் பண்ண மாட்ட. அந்த பயம் இருக்கட்டும். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. இந்த கிரீம் ரொம்ப காஸ்ட்லியான கிரீம். இந்த கிரீமை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அப்படியே காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி செவ செவ செவன்னு அழகாயிடுவீங்க. அதுதான். அது எனக்கு தெரியும். கிரீமை போட போறேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சுமித்ரா, கல்பனாவோட கல்யாணத்துக்காக சித்ரா எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆமா அத்தை, சித்ரா பொதுவாவே எந்த விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்டா இருப்பா. அதுக்காக சின்சியரா உழைப்பா. அதுவும் சொந்த மக கல்பனாவோட கல்யாணமாச்சே. அப்படி இருக்கும்போது சும்மா இருப்பாளா என்ன? இத்தனை வருஷமா இந்த வீட்டோட குடும்ப பொறுப்பை எவ்வளவு அழகா நடத்திட்டு வரா. சித்ராவுக்கு இருக்கிற தைரியம், சாமர்த்தியம் நம்ம வீட்டுல யாருக்கத்த இருக்கு? உண்மைதான். ஆனா இத்தனை வருஷமா அவ எடுத்து நடத்திக்கிட்டு வந்த குடும்ப பொறுப்ப பிரியா ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அவகிட்ட கொடுத்துட்டாளே. அதான் எனக்கு புரியல. அத்தை, சித்ரா பிரியாவுக்கு கொடுத்திருக்கிறது வெறும் குடும்ப பொறுப்பு மட்டும்தான்.
எஜமானி பொறுப்ப இல்ல, அது அவ்வளவு சீக்கிரமா சித்ரா விட்டு தர மாட்டா. ஓ சுமித்ரா, இந்த விஷயத்த நீ எவ்வளவு கூர்மையா கவனிச்சிருக்க? இது எனக்கு தெரியவே இல்லையே. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு? இன்னும் பிரியா கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனையும் காணுமே. சுமித்ரா, ஒரு வீட்ல ஒரு மருமக இருந்தா மாமியார பத்திரமா பாத்துக்குவா. ஆனா 2 மருமக இருந்தா அவளுக்கு போடுற சண்டைய தீக்கிறதுக்கே பெரும் பாடாயிடும். ஆனா இந்த வீட்ல நீ சித்ராவுக்கு விட்டு கொடுக்கறதும் சித்ரா உனக்கு மரியாதை கொடுக்கறதும் அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட மருமகளுங்க கிடைக்கிறதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஐயோ எரியுது. ஐயோ ஐயோ சுமித்ரா, யார் கத்துறது? ஐயோ அம்மா எரியுது. ஐயோ அம்மா, பிரியா சத்த மாதிரி பிரியா தான் கத்துறா. போய் பாரு. கத்த ஆரம்பிச்சிட்டா. கீழே போய் அவ ஆடுற கதகளி டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ என்னம்மா, என்ன ஆச்சு? எரியுது அத்தை. ஐயோ தண்ணி ஊத்து. அக்கா என்னாச்சு? ஐயோ என்னாச்சு அத்தை? பிரியா என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, எரியுது அத்தை. அதான் கேக்குறேன் ஏன் எரியுதுன்னு. நான் ஒரு கிரீம் வாங்கி போட்டேன் அத்தை. ஷோ, கண்ட கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் எரியுதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க. முதல்ல முகத்தை கழுவிட்டு வெளியில வா. தண்ணி தெளி. அக்கா போதும் போதும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல இவ வேற ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ அத்தை, எரியுது அத்தை. இப்ப எப்படி இருக்கு? அத்தை எரியுது அத்தை. சீதா எரியுது சீதா. நல்லா தண்ணி வச்சு கழுவுங்க. தண்ணி கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஐயோ சீதா, ஐஸ் இருக்குல்ல, எடுத்துட்டு வா. ஐயோ இரு பிரியா, தொடாத. இத சாக்கா வச்சுட்டு சும்மா இருந்துறாத. சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க.
அதுக்குள்ள இதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. அண்ணி, இதுக்குதான் அண்ணி நாங்க யூஸ் பண்ற காஸ்ட்லியான கிரீம் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்கிறது. எப்பவுமே நீங்க யூஸ் பண்ற லோக்கல் கிரீமை யூஸ் பண்ணுங்க. ஓகே? ரொம்ப எரியுதா? தொடாத. அத்தை என்னங்க ஆயிச போடு. இருமா. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, சரியா போயிடும், சரியா போயிடும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் கண்ட கட கிரீம் எல்லாம் பூசிக்காதம்மா. ஹலோ, நான் கேட்ட நெக்லஸ் என்னாச்சு கல்பனா? அது அது நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தான் தர முடியல. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கூட. இன்னும் உனக்கு எத்தனை நாள் டைம் தரணும்? சரி, நான் ஒன்னு கேக்குறேன். உன்கிட்ட இருக்கிற நெக்லஸை கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்னை ஏமாத்த பாக்குறியா? என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன் காதலனோட நீ இருக்கிற போட்டோ உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, டிவி பேப்பர்ல எல்லாம் வர மாதிரி பண்ணிடுவேன். எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். Facebook இருக்குல்ல, உன் காதல் போட்டோவை போட்டு எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவேன்.